ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வல்லமையான கரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சிறப்பான ஆண்டவருடைய பெருவிழா நாளில் மகிழ்வோடு சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். துன்பங்களுக்கு மத்தியிலே, துயரங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேகர் எங்களிடத்திலே இந்த செய்திகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அநேகர் எங்களுடைய ஆலயத்திற்கு வந்து எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள். பல இடத்திலிருந்து திருச்சியை தாண்டி போகிற போதெல்லாம் பலர் வந்து இந்த ஆலயத்திற்கு வந்து எங்களை சந்தித்து விட்டு செல்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய சிறப்பான நன்றிகளை நாங்கள் உரித்தாக்கி கொள்கிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் மனிதருக்கு நம்ம கொடுக்கிற சாட்சியங்கள் அல்ல, கடவுளுடைய வார்த்தைக்கு கிடைக்கிற சாட்சியங்கள். சமீபத்திலே ஒரு பங்கு தளத்திற்கு எனக்கு அழைப்பு வந்தது. எங்களுடைய திருச்சி மறை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புற பகுதி என்று நாம் சொல்லலாம். கிராமம்னா அது ரொம்ப கிராமம் இல்லை, எல்லாம் டவுன் பகுதிகள் தான். சோழமாதேவி என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அது ஒரு பங்கினுடைய கிளை பகுதியாக இருந்து செயலாற்றுகிறது. அங்கிருந்து பல இளைஞர்கள் எனக்கு ஒரு தொடர்பு கொண்டார்கள் அலைபேசியிலே. நீங்கள் எங்களுடைய ஊர் திருவிழாவுக்கு நீங்கள் வந்து பூசை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் முதலில் மறுத்தேன். எனக்கு ப்ரோக்ராமிங் டைமிங் இல்லைப்பா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தேன். மீண்டும் மீண்டும் அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்வதை விட கெஞ்ச ஆரம்பித்தார்கள். எப்படியாவது நீங்கள் எங்களுடைய பங்கிற்கு வர வேண்டும், எங்களுடைய ஊருக்கு வர வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய வார்த்தை எங்கள் ஊருக்கு தேவை என்று அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அப்போது உடனடியாக நம்முடைய ப்ரோக்ராம் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டு அந்த ஊருக்கு நான் போக விழைந்தோம். அப்படி போய் அங்கே பார்க்கும்போது அநேக மக்கள் அந்த நவநாள் திருப்பலிக்கு வந்திருந்தார்கள். அந்த ஊரிலிருந்தும் சரி, மற்ற இடங்களிலிருந்தும் அந்த வார்த்தையை கேட்க அநேகர் வந்திருந்தார்கள். அதை ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய யூடியூப்ல ஒளிபரப்பு செய்திருக்கிறோம். அந்த இடத்துல நான் பார்த்த ஒரு அற்புதமான காரியம், அங்கிருந்த வாலிப பிள்ளைகள் பார்க்கறது போல எல்லாரும் உலகத்தை சார்ந்தவர்களைப் போல தெரிந்தாலும் கூட அவர்கள் இதயத்திலே அந்த வார்த்தை என்கிற ஒளி பற்றி எரிந்ததை நம்மால் உணர முடிந்தது. ஆகவே தான் அவர்கள் அந்த வார்த்தையை தேடக்கூடிய பிள்ளைகளாக, வாலிப பிள்ளைகள். இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் உலகத்திலே ஊதாரியாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படி அல்ல. பல வாலிபர்கள் இன்றைக்கும் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு சில வாலிபர்கள் என்னை நேரில் வந்து சந்தித்து செல்கிறார்கள் வேறு சில இடங்களில் இருந்து. எல்லாரையும் பேரை சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அநேக வாலிபர்கள் கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதாக்க வேண்டும், அது கடவுளால் மட்டும்தான் முடியும், கடவுளோடு பயணிக்கிற போதுதான் நடக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உணர்தலே ஒரு ஆசீர்வாதமானது. இப்படிப்பட்ட உணர்தல் தான் கடவுளுக்கு உகந்தது. நான் படித்துவிட்டு காலேஜ் படித்து கொண்டிருக்கிற போதே பல எண்ணங்கள் உள்ளத்திலே தோன்றிக் கொண்டே இருந்தாலும், கடவுளுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும், கடவுள் என்னை நம்பி இருக்கிறார் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறோம், ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு உள்ளம், அது இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறது. அது எனக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு. நான் வாழ்ந்த அந்த சமயத்தில் என்னுடைய பங்கு தளத்தில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்தது. வாலிபர்கள் இருந்த இடத்துல ஒரு சகோதரர் உள்ளே வந்து அந்த திருச்சபையை சற்று குழப்ப ஆரம்பித்தார். அங்கிருந்த அழகிய ஒரு வீடு போன்ற திருச்சபையை அன்னை மரியாள் இந்த கிடையாது, நீங்கள் நம்புவதெல்லாம் பொய் என்றெல்லாம் சொல்லி அந்த திருச்சபையை குழப்பி அங்கிருந்த வாலிபர்களை குழப்பினார். அதை கண்டவுடனே அந்த குருவானவர் அவரை சற்று ஒதுங்கி இருக்கும்படியாக, அல்லது இந்த பணித்தளத்தை விட்டு விலகி இருக்கும்படியாக அவர் சொன்ன பொழுது, அங்கிருந்த அத்துணை வாலிபர்களும் அந்த பொதுநிலையினர் வழிநடத்தின அந்த சகோதரரோடு இணைந்து கொண்டு குருவானவரை அவர்கள் மறுத்துவிட்டு வெளியே சென்றார்கள். அதிலே ஒருவர் வந்து என்னிடத்துல பேசினார், இதுதான் வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலை, அதனால நீங்களும் வந்துருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து பிரதரோட போய் ஒரு நல்ல பணி செய்வோம் என்று சொன்னார். அப்போ எனக்குள்ளே ஒரு எழுந்த ஒரு 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 சோதனை,
அல்லது ஒரு குழப்பம், எது சரியா, ஓ எல்லாரும் போறாங்க, அப்பனா அவங்களாம் முடிவெடுக்கிறது சரியாகத்தானே இருக்க வேண்டும் என்று நினைத்த நேரங்களும் இருந்தது. அப்போ ஆண்டவரோடு பயணித்து கொண்டிருந்த நாட்களாக இருந்ததுனாலே ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம், யார் பெரியவர், ஒரு குருவானவரா அல்லது அங்க இருக்கிற பொது நிலையினர், அந்த ஒரு வழி நடத்துகிற மனிதரா என்ற கேள்வியை ஆண்டவர் இதயத்திலே வைத்தார். குருவானவர் மிகவும் வல்லமையாக இறைவார்த்தையை போதிக்கக்கூடியவர், ஆண்டவருடைய வார்த்தையை வாஞ்சியோடு சொல்லக்கூடிய அந்த தந்தை, இவர் எப்படி தவறாய் போக முடியும் என்று நான் ஒரு கணம் யோசித்த போது என்னுடைய நிலைப்பாட்டை அங்க இருக்கிற குருவானவருடைய முடிவின்படி வைத்தேன். அதனாலதான் இங்க நம்ம நிக்கிறோம். அன்று அந்த குருவானவருக்கு எதிராய் நின்று விலகி போனவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறாங்க எனக்கு தெரியல. கண்டிப்பா எங்கேயோ இருப்பாங்க, நல்லா இருக்க வேண்டும். அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தை நம்மை உண்மையை நோக்கி வழி நடத்துகிறது, கடவுளுடைய நிறைவை நோக்கி வழி நடத்துகிறது. அதனாலதான் இன்னைக்கு நாம எதுக்காக இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம ஒரு தனி மனிதனாக இருந்தால் கூட அங்கேயும் கூட ஒரு சிறப்பான காரியம் நம் வழியாக செயல்படுத்தப்படுகிறது. திருச்சபை என்று ஒரு கட்டமைப்பை நம்ம பார்க்கிறோம். திருச்சபை என்கிற ஒரு கட்டமைப்பு, அதுக்குள்ளதான் நம்ம எல்லாருமே செயலாற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த உடலில் நமக்கு ஒரு பகுதி, ஒரு சிறிய ஒரு அந்த விரலினுடைய நுனிப்பகுதியில் கூட நமக்கு ஒரு வலி ஏற்பட்டதுன்னு சொன்னுச்சுன்னா இந்த உடம்பே வலிக்கும், நம்ம வேலை செய்ய முடியாது. அதே போலத்தான் நீங்கள் எந்த இடத்துல இருந்து கொண்டு நீங்கள் ஒரு சிறிய தவறை செய்தால் கூட அது திருச்சபையை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கும். நீங்கள் ஒரு நன்மையை எந்த இடத்திலிருந்து செய்தால் கூட அது திருச்சபைக்கு வளம் கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கும். இன்றைக்கு நம்மளுடைய தாய் திருவை மிகச்சிறந்த தலைவர்களான 2 பேரை திருவிழாவின் நாயகர்களாக வைத்து கொண்டாடி மகிழ்கிறது, பேதுரு, பவுல். இந்த பேதுருவையும் பவுலையும் நம்ம பைபிள்ல பார்க்காத இடங்களே இருக்க முடியாது. புதிய ஏற்பாட்டுல அவங்க நீக்கமர நிறைந்திருக்கிற அற்புதமான அடையாளங்கள், அவர்களை பற்றி தான் இன்றைக்கு நாம சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக அவர்களைப் போலத்தான் நீங்களும் இருக்கிறீர்கள். பேதுருவும் பவுலும் இன்றைக்கு உயர்த்தப்பட்ட மிகப்பெரிய சாட்சி அடையாளங்கள். ஆனால் நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு ஓரமா கிடக்கிறேன், என்னுடைய ஊர் ஒரு சின்ன கிராமம் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அந்த இடத்திலும் கூட இறையாட்சி கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை பேதுருவாக, உங்களை பவுலடியாராக ஆண்டவர் அந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் சோதனைகள் வந்து கடவுளுடைய திட்டத்தை விட்டு உங்களை விலக்குகிற ஒரு தீமையினுடைய செயல்பாடு ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்களும் திருச்சபையின் பாதுகாவலர். இந்த பேதுருவையும் பவுலையும் நினைவு கூறுகிற இந்த நாளில் அவர்கள் எதற்காக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள்? ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக. அப்ப திருச்சபைனா என்னன்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில பேர் என்னிடத்துல கேட்கிற ஒரு கேள்விகள், பல கேள்விகளில் இது ஒரு முக்கியமான கேள்வி. திருச்சபையை நான் ஏன் அன்பு செய்ய வேண்டும்? திருச்சபை எனக்கு என்ன பெரிதாக செய்கிறது? அதிலே ஒரு கேள்வி வந்தது, நம்மளுடைய நம்பிக்கை அறிக்கையிலே நான் கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன், விசுவசிக்கிறேன் என்று நம்ம சொல்லுகிறோம். ஐ பிலீவ் இன் த கேத்தலிக் சர்ச் என்று நம்ம சொல்லுகிறோம், ஹோலி கேத்தலிக் சர்ச். அப்போ இந்த பரிசுத்த திரு அவையை நான் ஏன் நம்ப வேண்டும் என்று நம்பிக்கை அறிக்கையிலே இது இடம்பெறுகிற அளவுக்கு இது என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததா என்று பலருக்கு ஒரு சந்தேகம் எழுவதை நம்ம பார்க்கிறோம். அன்பு இறைமக்களே, இந்த திரு அவையை கடவுள் விரும்பி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து கடவுள் விரும்பிய சில கருத்தியல்களை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. உடன்படிக்கை இப்படியெல்லாம் பார்க்கிறோம், ஃபேமிலி, இதெல்லாம் கடவுளுடைய விருப்பங்கள். அதுல கடவுள் உருவாக்க விரும்பிய ஒரு குழுமத்தினுடைய ஒரு பெயர்தான் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய ஒரு ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு நிலையில்தான் அந்த பெயரானது அதுக்கு சூட்டப்பட்டு இருக்கிறது. எடுத்த உடனே நமக்கு திருச்சபை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எங்கேயுமே பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியாது. ஆனால் நம்ம பழைய ஏற்பாட்டுல அதற்கான அடையாளங்களை நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய ஆபிரகாமினுடைய அழைப்புல இருந்து தொடக்க நூல் 12வது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். அங்கே கடவுள் ஒரு உடன்படிக்கையின் மக்களை உருவாக்குவதை பார்க்கிறோம். உடன்படிக்கையின் வழியாக மக்களை கூட்டி சேர்ப்பதை நம்ம பார்க்கிறோம்.
அதே சமயத்துல இணைச்சட்டம் 9வது அதிகாரத்துல 10லையும் 31வது அதிகாரத்திலையும் நம்ம ஒரு சில அடையாளங்களை பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இஸ்ரேல் மக்களினுடைய கூட்டமைப்பினர் என்கிற வார்த்தையை நம்ம பார்ப்போம். கூட்டமைப்பினரை நீ ஒன்றாக கூட்டி சேருங்கள் என்றெல்லாம் வரும். அதுல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எபிரேய ஒரு சொல்லாடல் கஹால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது எதை சொல்கிறது என்று சொன்னால் அசம்பிளி, அதாவது ஒரு கூட்டம், கூட்டமைப்பு, ஒரு காங்கிரிகேஷன். இந்த ஒரு காரியத்தை கடவுள் பழைய ஏற்பாட்டிலேயே உருவாக்க விரும்பினார். நம்ம இதுல பார்க்கிறோம், பாலைவனத்துல கடவுள் அந்த மக்களை 40 ஆண்டுகள் போட்டு நொறுக்கினாரு, அடித்தாரு, அவர்களை கண்டித்தாரு அப்படிலாம் நம்ம சொல்றோம். பல அனுபவங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறது. அந்த பாலைவனத்திலே அவர்கள் பட்ட கஷ்டம். அவர்களே கேட்டார்கள், எங்களை சிதைத்து ஒழித்து விடவா இங்கே கூட்டிக் கொண்டு வந்தீர் என்று. அப்ப கடவுளுடைய திட்டம் அழிப்பதற்கு அல்ல. அந்த இடத்திலே கடவுள் ஏன் துன்பங்களை கொடுத்து நிறைய பேரை கொன்று குவித்தார்? ஏன்? அந்த இடத்திலிருந்து வெளியிலே வருகிற போது அவர்கள் ஒரு புது இனமாக வர வேண்டும். அந்த ஒரு புது இனம் கடவுளுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதை கடவுள் விரும்பினார். அப்படிப்பட்ட அந்த இனத்திற்கு கடவுள் கட்டளைகளை கொடுத்தாரு. அந்த கட்டளைகளின்படி அவங்க வாழ வேண்டும் என்று கற்பித்தாரு. அப்போ கடவுள் ஒரு இனத்தை, புதிதாக ஒரு இனத்தை உருவாக்க விரும்பினார் என்பது மிக தெளிவு. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அது நம்ம இன்னைக்கு இஸ்ரேல் என்கிற தேசம் அறிவிக்கிறபடியான தெரிவு அல்ல. அதை கடந்த ஒரு தெரிவு. அந்த கடவுள் உருவாக்க விரும்பின அந்த தேசத்தினுடைய அந்த அடையாளம், நம்ம தேசம் என்று சொல்கிற பொழுது ஏதோ நாட்டை குறித்த ஒரு பேச்சாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வாழ்வியல் சார்ந்த ஒரு தெரிவு. அது உலகம் முழுமைக்குமாக இருக்க வேண்டிய ஒரு அடையாளம். அதனாலதான் கடவுள் அங்கே உருவாக்கின அந்த திருச்சபையை, அந்த திருச்சபையினுடைய அடையாளங்களை இந்தியாவில் இருக்கிற, இலங்கையில் இருக்கிற, இங்கிலாந்தில் இருக்கிற, இப்படி எல்லா தேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் அதை அவர் எடுத்து சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட திரு அவையினுடைய ஆரம்பம் பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்தது என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. அன்புக்குரியவர்களே, இது வெளிப்படையாக வெளிப்பட்டது. அல்லது நான் சொல்ற இந்த வார்த்தை பல கருத்தியல்களை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தாலும், செயல்பாடுகள் வழியாக நாம் அதை புரிந்து கொண்டாலும், அது சொல்லக்கூடிய வடிவம் எடுத்தது எப்பொழுது, திருச்சபை என்கிற வார்த்தை நமக்கு எப்பொழுது கிடைத்தது என்று பார்க்கிற பொழுது, மத்தேயு நற்செய்தி 16:18 நம்ம பார்க்கிறோம். முதலாக திருச்சபை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எக்லேசியா என்கிற கிரேக்க வார்த்தையிலும், ஆங்கிலத்திலே சர்ச் என்கிற வார்த்தையிலும், தமிழிலே திருச்சபை என்ற வார்த்தை இப்பொழுது அது மாற்றப்பட்டு திரு அவை என்றும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம முதலில் எந்த இடத்தில் பார்க்கிறோம் சொன்னா, மத்தேயு 16:18 நம்ம பார்க்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையினுடைய ஆழமான நிலைகளை எல்லாம் நாமும் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். பல்வேறு சூழல்களில் கடவுள் நம்மளோடு பேசுவதை நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையினுடைய அடையாளத்திற்குள்ளே நம்ம பயணிக்கிற பொழுது திருத்துதர் பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அந்த இடத்திலும் கூட, அந்த நூலிலும் கூட நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் உண்டு. பெந்தகோஸ்து நாளின் போது திரு அவை உருவானது என்று நமக்கு சொல்லப்படுகிறது. திருத்துதர் பணி 2வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். சீடர்கள் ஒன்று கூடி அன்னை மரியாள் மற்றும் பெண்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஆவியானவர் எல்லோர் மீதும் எழுந்தருளி வந்தார். அந்த 50வது பெந்தகோஸ்து என்று சொன்னால் 50வது நாள் என்பது அர்த்தம். அன்று ஏற்பட்ட அனுபவமானது அவர்கள் எல்லோரும் உணர்ந்த ஒரு அனுபவம், ஆவிக்குரிய அபிஷேக அனுபவம். அன்றுதான் அவர்கள் புதிய மொழியை பேச ஆரம்பித்தார்கள். எல்லோரும் அவர்கள் பேசுவதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். அந்த இடத்திலே அவர்கள் எழுந்து கடவுளை புகழ்ந்து போற்றி ஒரு இறை சமூகமாக அவர்கள் உருவெடுத்தார்கள். அங்குதான் எக்லேசியா, சர்ச் என்கிற ஒரு வடிவத்தினுடைய நிறைவை நம்மால பார்க்க முடிகிறது. திருச்சபை ஆரம்பித்த அந்த நாளை அந்த இடத்துல நம்ம கொண்டாடி மகிழ்கிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் கடவுள் இந்த திரு அவையை கட்டி எழுப்புவதற்கு அநேகரை அழைத்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமான அழைப்பு பெற்றவர்கள் பேதுருவும் பவுலடியார். இருவரு தலைவர்கள் இருவருமே 2 துருவங்களாக, 2 வெவ்வேறு துருவத்திலே பணி செய்யக்கூடிய அடையாளங்களாக நின்றார்கள் என்பது நாம் அறிந்திருக்கிற உண்மை. பேதுரு என்று நம்ம சொல்லுகிற அந்த நபர்,
அவருடைய பெயர் உங்களுக்கு தெரியும். அவருடைய பெயர் பேதுரு அல்ல. அவருடைய பெயர் சில இடத்துல பைபிள்ல நமக்கு வருங்க இல்லைங்களா, யோனாவின் மகனான சீமோனே. சீமோன் தான் அவருடைய பெயர். ஆங்கிலத்தில் சைமன் என்று நம்ம சொல்லுவோம். இந்த சீமோன் என்கிற பெயரை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், பேதுரு என்று நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு. பேதுரு என்றால் ராக், பாறை என்பது அதனுடைய பொருள். அப்போ இந்த பொருளை கடவுள் பொருள் கொண்ட ஒரு பெயரை அந்த நபருக்கு வைத்தார் என்று சொன்னால், அப்ப கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அவருக்கு உணர்த்த விரும்புகிறார். பாறை, இந்த பாறையினுடைய அடையாளம், பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு, இப்படி பல அடையாளங்கள் அங்கே உண்டு. இந்த பாறை, இந்த ராக் என்பது ஒரு ஒரு அழுத்தமான ஒரு அமைப்பை கடவுள் உருவாக்க விரும்புகிறார் என்பதற்கான ஒரு தளமாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி நம்ம பார்க்கிற பொழுது இந்த பேதுருவினுடைய குணாதிசயங்களை நீங்கள் ரொம்ப லேசா அலசி பார்க்கலாம், ஆழமாக போக வேண்டியதில்லை. அவர் ஒரு பலவீனமான ஒரு மனிதராக இருந்தார். அவர் ஒரு படிக்காத, படிப்பு அறிவற்ற ஒரு மனிதராக இருந்தார். ஆனால் அவருக்கு நிறைய அறிவு இருந்தது. அதனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு. ஏன்னா அவர் சின்ன பிள்ளையிலேயே ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனிதராக இருந்தார். அப்படிப்பட்ட தொழில் செய்து கொண்டு அவருடைய வாழ்க்கை முறை பிடிக்கிற மீனை வச்சு வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். இப்படித்தான் அவர் ஒரு குடும்பஸ்தராக இருந்தார். ஒரு மனைவி, ஏன்னா அவருடைய மாமியாரை பற்றி பேசப்படுகிறது. அவருடைய மனைவியும் தன்னுடைய பணியில் பங்கெடுத்தார் என்கிற அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய விழியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பேதுருவினுடைய துணைவியார் இருக்கிறார், குடும்பம் இருக்கிறது பேதுருவுக்கு. இப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த பேதுரு இயேசுவினுடைய அடையாளங்களை காண முயற்சிக்கிற ஒரு நல்ல அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறார். எல்லா திருத்தூதர்களும் இருந்தாங்க, கூட தான் இருந்தாங்க, இயேசுவோட பயணித்தார்கள். 12 சீடர்களும் பயணிக்கிறாங்க. ஆனால் இந்த பேதுரு ஒரு சில இடங்களில் வித்தியாசமாய் செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதாவது வித்தியாசம் என்று நம்ம சொல்லுகிற போது ஆர்வத்தோடு, ஒரு உணர்வுள்ள கூட்டத்துல நானும் ஒருத்தனை அப்படி பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன் இல்ல. அவர் தனித்துவமாக என்னுடைய அதிகாரம் இந்த இடத்துல வர வேண்டும் என்ற மனநிலை இல்லாதவராக அவர் பயணித்தார். அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் அவரை தெரிவு செய்கிறார். ஆண்டவர் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். கடைசியில தெரிவு செய்யப்பட்ட பின்னர், நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று இயேசு 3 முறை கேட்ட பொழுது அவர் புரிந்து கொள்ள சற்று கடினப்படுகிறார், கஷ்டப்படுறாரு. அது 3வது முறை கேட்டப்பத்தான் அவருக்கு அந்த சூட்சமும் புரிகிறது. இயேசு ஏதோ வில்லங்கமாக நம்மிடத்தில் இதை கேட்கிறார் என்று உணர்ந்து மனது வலித்தவராக, ஆண்டவரே நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு முறையும் சொன்ன ஒரே ஒரு செய்தி, என் ஆடுகளை பேணி வளர். பாருங்க, திட்டம் அதுதான். திருச்சபையை கட்டி எழுப்புவதனுடைய முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா ஆடுகளை பேணி வளர்ப்பது. ஏன்னா இந்த ஆடுகள் ஒவ்வொன்றுமே திருச்சபையினுடைய மிக சிறப்பான அடையாளங்களாக இருக்கிறது. இந்த கடவுளுடைய வருகையே இந்த திருச்சபை என்கிற இந்த ஆடுகளை ஒன்று சேர்த்து தந்தைக்கு முன்னாடி நிப்பாட்டுறது. இதுதான். இப்ப இந்த ஆடுகள் ஏன் இப்படி நிப்பாட்டப்பட வேண்டும்? கடவுள் படைத்த இந்த உலகத்தினுடைய திட்டம் அதுதான். எல்லாத்தையும் ஒரே இனமாக, ஒரே மனதோடு, ஒரு நல்ல உள்ளத்தோடு கடவுள் அவருடைய சாயல், அவருடைய அந்த அடையாளம் வெளிப்படும்படியாக தொடக்க நூல் 1:26 நம்ம பார்க்கிறோம். அவருடைய உருவும் அவருடைய சாயலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான்? அந்த தீமையானவன் இந்த உருவையும் சாயலையும் மாற்றி போட்டுட்டான். கடவுள் விரும்புகிறது என்னன்னா, மீண்டும் அந்த உருவையும் சாயலையும் என் பிள்ளைகளிடத்திலே நான் பார்க்க வேண்டும். எவர் ஒருவர் இந்த தீமைக்கு எதிராக நின்று போராடி இந்த தீமைகளை அறவே வெறுத்து எவர் ஒருவர் இந்த தேர்விலே வெற்றி பெற்று வருகிறாரோ அவருக்கே நான் மணிமுடியை கொடுக்க போகிறேன், அவருக்கே என்னுடைய அதிகாரத்திலே பங்களிக்க போகிறேன் என்று சொன்ன தந்தையினுடைய திருவுளத்தை நாம் எல்லோரும் நிறைவேற்ற வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. எப்படி ஒரு அப்பா அம்மா பிள்ளைய ஓட்டப்பந்தயத்துல ஓட விட்டுட்டு பின்னாடி இருந்து கை தட்டுவாங்க, ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லுவாங்க. பிள்ளை நன்கு பயிற்சிவிப்பதற்காக பிள்ளைக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம், தொலைக்காட்சிகளில அந்த பாடல்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துகிறார்கள். அங்கே தன் பிள்ளைகள் பாடுவதை பார்த்து பெற்றோர்கள் மெய்சிலிர்த்து கதறி அழுது கண்ணீர் விட்டு கட்டி பிடித்து அந்த பிள்ளையை முத்தம் கொடு, இதெல்லாம் நம்ம பார்க்கிற ஒரு உணர்வு சார்ந்த அனுபவங்கள். இதைத்தான் கடவுள் நம்மளோடு செய்ய போகிறார். எந்த பிள்ளை இந்த திரு அவையில ஓடி வெற்றி பெறுகிறதோ, அந்த ஓட்டத்தை நிறைவு செய்கிறதோ,
அதைத்தான் கடவுள் அன்போடு ஏற்றுக்கொள்ளப் போகிறார். அப்படிப்பட்ட அந்த ஓட்டத்திற்கான திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் இன்றைக்கு பேதுரு என்கிற அடையாளத்தை நமக்கு முன்பாக கொடுத்திருக்கிறார். பேதுரு இந்த திட்டத்தை உணர்ந்துதான் ஓட ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் உணராத வரைக்கும் அவரும் என்ன செய்தார்? கடவுளுடைய அந்த ஒரு பெருந்தன்மையான நிழலில் தங்கிவிடலாம் என்று நினைத்தார். உருமாற்றம் அடைந்த பொழுது இங்கேயே நாம் தங்கிவிடுவோம் ஆண்டவரே என்று சொன்ன ஒரு நபராக அவர் இருந்தாலும் கூட, கடவுளை ஏற்றுக்கொண்ட பின்னர், கடவுளை அறிந்து கொண்ட பின்னர், ஆவியினால் அவர் வல்லமையாய் நிரப்பப்பட்ட பின்னர் அந்த பேதுருவினுடைய மனநிலையிலே முழுவதுமாக ஒரு மாற்றம், த ஆட்டிடியூட்னல் சேஞ்ச் என்று சொல்வார்கள். இதுதான் கடவுள் விரும்பியது. அதை அவர் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டார், கடவுளுக்கு கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு நபர், அவர் ஒருபுறம் குறையோடு இருந்தார், ஒருபுறம் அவர் பலவீனமாக இருந்தார். இயேசுவை மறுதளித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசுவை எனக்கு தெரியாது என்று அவர் சொன்ன ஒரு நிலையை கூட நம்ம பார்க்கிறோம். ஆனால் தன்னுடைய மனித பலவீனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளை மீண்டுமாய் சார்ந்திருக்க வேண்டும். அவரை விட்டா எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் எவ்வளோ பாவியா இருந்தாலும் அவர் என்னை மன்னிச்சிருவார்னு சொல்லி நம்பின அந்த நம்பிக்கையினுடைய உறுதி பேதுருவிடமிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. இன்னொரு புறம் நம்முடைய பவுலடியாரை நம்ம பார்க்கிற பொழுது, திருச்சபையை எதிர்த்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பர்சனாலிட்டி நம்ம எல்லோருக்கும் தெரியும். அவரே பல முறை சொல்லி கொண்டே இருக்கிறார், இதை நான் இப்படி திருச்சபையை அழித்தேன், திருச்சபையை நான் துன்புறுத்தினேன் என்றெல்லாம் அவரே சான்று பகிர்ந்திருக்கிறார். அவருடைய பலவீனம், அவருடைய அந்த படை வீரருக்குரிய நிலை, அந்த படையை வழிநடத்தி நூற்றுவர் தலைவரை போல அவருக்கும் கீழே நிறைய வீரர்கள் அடுத்த கட்டத்தை கடந்து செல்ல வேண்டும், தன்னுடைய பெரிய பதவியை அவர் எட்டி பிடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு அவர் பயணித்தவராக இருக்கிறார். அவருடைய பலவீனத்திற்கு மத்தியிலே தான் கடவுள் அவரையும் அழைத்து அவரை நிறுத்துகிறார். பவுலடியார் பேதுருவடிகளாரை இஸ்ரேல் மக்கள், யூதர்களுடைய மத்தியிலே அவர் வைத்திருந்தால் கூட, பவுலடியாரை அழைத்தவர் அவர் ஒரு யூதராக இருந்தும் அவரை பிற இனத்தாருக்கு ஒளியாக அனுப்புகிறார். கடவுள் அப்படின்னா கடவுளுடைய திட்டம் வெளிப்படுத்து பாருங்க. இந்த திருச்சபை என்பது ஒரு இனத்தாருக்கான அடையாளம் அல்ல, இது உலகம் முழுமைக்குமான அடையாளம் என்பதை இதன் வழியாக வெளிப்படுத்துகிறார். அப்ப பவுலடியாருடைய அந்த அடையாளத்தை நம்ம பார்க்கிற பொழுது, அவர் ஒரு நன்கு படித்து அறிந்த ஒரு பெரிய ஒரு மேதாவியாக இருக்கிறார். அவருடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப ஒரு திட்டமிட்டதாக இருக்கிறது. அவருடைய அந்த கன்வர்ஷன், அந்த மனமாற்றத்தை நம்ம பார்க்கிற பொழுது அவர் தேடுகிறார், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், கடவுள் என்ன பேச விரும்புகிறார் என்பதை தேடி செல்கிற ஒரு நல்ல அடையாளமாக அவரை நம்ம பார்க்கிறோம். இப்படி பல்வேறு நிலைகளில் அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது, இந்த பவுலடியாருடைய வாழ்க்கை. இப்படி நம்ம பார்க்கிற இந்த ஒரு இரண்டு நபர்களைத்தான் இன்றைக்கு நம்மளுடைய திருச்சபையினுடைய தூண்களாக வைத்திருக்கிறோம். பேதுருவையும் பவுலையும் ஒரே நேரத்தில் நம்ம விழாவாக கொண்டாடுவதனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இருவரும் இரண்டு வேறு துருவங்களாக இருந்தார்கள். பல இடத்துல அவங்களுக்கு சண்டைகள் வந்தது, சச்சரவுகள் வந்தது, விருத்த சேதனத்தை குறித்து அவர்கள் பேசும்போதெல்லாம் போராட்டங்கள் வந்தது. பவுலடியார் பல இடத்துல அதை சொல்றார். கலாத்தியர் 2:11 இந்த வார்த்தை நமக்கு தெளிவா இருக்கிறது, நிறைய இடத்துல இருக்குது. இதுல ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், கேபா அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்திற்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன் அப்படிங்கிறார். அப்போ பவுலுடைய பேதுருவையே இது தவறு என்று சுட்டிக்காட்டிய ஒரு நபராக பவுலடியார் நின்று கொண்டிருக்கிறார். இப்படி பல்வேறு நிலைகளில் அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், கடவுள் என்கிற நிலையில், இயேசு என்கிற நிலை வந்த பொழுது இருவரும் ஒருமித்து பயணித்திருக்கிறார்கள். யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். யூனிட்டி எதுல இருந்ததுன்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலும், இயேசுவை குறித்து அறிக்கை செய்வதிலும், எல்லா மக்களையும் இயேசுவண்டை அழைத்து வருவதிலும் அவர்கள் ஒருமித்து பயணித்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடவுள் இன்றைக்கு இதே ஒரு அழைப்பைத்தான் நமக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்படி பவுலடியாரையும் பேதுருவையும் பற்றி நம்ம யோசித்துக் கொண்டிருப்பது மட்டுமே சிறந்ததா? எதற்கு இதெல்லாம் பேசுகிறோம்? அவர்கள் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறார்கள், வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த தலைவர்களை பெற்றிருக்கிற நாம் உணர வேண்டிய ஒரு உணர்தல், நானும் பேதுருவை போல, நானும் பவுலடியாரை போல, நானும் திருச்சபையை கட்டி எழுப்ப கடவுள்
அமைத்து வைத்திருக்கிற ஒரு தளம் நான், ஒரு நபர் நான். கடவுள் எனக்கு அந்த அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை எல்லோரும் உணர வேண்டும். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் உணர வேண்டும். நான் திரு அவையினுடைய அந்த அடையாளத்தை விட்டு வெளியே போகிற பொழுது என்னால் திரு அவை அங்கே பாதிப்படைகிறது, என்னால் திரு அவை சற்று தளர்ந்து போகிறது. ஆகவே நான் ஒருபொழுதும் இந்த திரு அவையை தளர்ச்சியுற விடமாட்டேன் என்ற உணர்வு இந்த விழாவை காதிலே கேட்கிற, இன்றைக்கு திருச்சபையில நம்ம இந்த கோயில்களுக்கு போய் அங்கே பூசையை பார்க்கிற, அந்த வார்த்தைகளை காதில் உள்வாங்குகிற எல்லோரும் உணர வேண்டும். ஆண்டவர் அதுக்குத்தான் பேதுரு வழியாக நம்மோடு பேசுகிறார். 1 பேதுரு 2:5 நீங்களும் அப்படின்னா ஆலயத்துல நிக்கிற 1000 பேத்துல அந்த நபராக இருக்கிற நீயும் ஒருவர். இந்த நீங்கிற வார்த்தை அது என்னை குறிக்கிறது. அதற்காக தான் நம்ம நீங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். அது உன்னை குறிக்கிற ஒரு வார்த்தை. 1000 பேர் இருந்தாலும் அதுல நீ ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம். கடவுள் உங்களை ஒரு இடத்துல திறமையோடு வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த தளத்தில் வென்றாலும் நின்று கொள்ளுங்கள். அந்த இடத்திலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பேதுருவடிகளார் சொல்லுகிறார். நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து. நீங்க நம்ம பார்க்கிறோம், தீமைக்கு துணை போகிற அநேகர், திருச்சபைக்கு எதிரான ஒரு அடையாளமாக நிற்கிறவர்கள், திருச்சபையை சார்ந்தவர்கள். மற்றவர்களை நம்ம விட்டு விடுவோம், அவர்களுக்குரிய நீதி என்னவோ அது கடவுளிடத்தில் விட்டு விடுகிறோம். ஆனால் இந்த திருச்சபைக்குள்ளே நின்று கொண்டிருக்கிற மனிதர்களாயிருக்கிற நாம் யோசிக்க வேண்டியது, நம்முடைய அடையாளம் எப்படி இருக்க வேண்டும்? உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. அன்புக்குரிய பிள்ளைகளே, நான் நிற்கிற இடத்திலே கூட பல போராட்டங்களை நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன், இன்றும் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். இது ஒரு நம்மளுடைய பிரசங்கத்தை கொடுப்பதனாலோ அல்லது 1000 பேருக்கு நாம் தெரிவதனாலோ இந்த போராட்டங்கள் முடிவடைவதில்லை. அது எந்த ஒரு வடிவத்தில் வேண்டுமானாலும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். சில நேரத்திலே நம்முடைய அதிகாரிகள் கூட நம்மை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை, நம்மை வழிநடத்துகிறவர்கள் நம்மை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் கூட இந்த சூழலானது அமைக்கப்பட்டு கிடக்கும். ஏன்னா பிசாசு எந்த சூழலையும் தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுகிறான். ஒரு அதிகாரியிடமிருந்து ஒரு செய்தி நமக்கு வருகிறது என்று சொன்னால் நாம் அதை கண்டு உடனே பயந்து விடக்கூடாது. அது கடவுளுடைய திட்டமாக இருந்தால் மட்டுமே நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதை எதிர்க்க கூட நாம் தயாராக இருக்க வேண்டும். காரணம், அது கடவுளுடைய விருப்பமானது அல்ல. ஏனென்றால் பாசத்திற்குரிய பேதுருவிடமிருந்து இயேசுவுக்கு வந்தது, இது உமக்கு வேண்டாம் என்று சொன்ன பொழுது இயேசு அதை எதிர்த்து நின்றார். போ பின்னாலே சாத்தானே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுகிற இந்த பணியில் நமக்கு அடுத்தவர் கொடுக்கிற பாடங்களும் அடுத்தவர் கொடுக்கிற சில வழிகாட்டுதல்களும் இந்த அடையாளத்தை விட்டுவிட்டு வேற ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா அதை நம்ம மறுத்து தள்ள வேண்டும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாக இருப்பீர்களாக. இதைத்தான் அவர் விரும்புறாரு. நம்ம எப்படிப்பட்ட மக்களாக மாறணும்னு சொல்றாரு. அப்போ தூய குருக்களாக பலிகளை ஒப்பு கொடுக்கறதுன்னா என்ன? ஒரு பூசை எழுதி வச்சுட்டு நம்ம ஓரமா உட்கார்ந்துக்கிறது இல்லை. நீயே பலிபிடத்துல பலி ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த பலி பொருளாக மாற வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறார் ஆண்டவராகிய கடவுள். அதே சமயம் திருத்தூதர் பணி 20:28 நம்ம பார்க்கிறோம், தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பணி 20:28 சொல்லுது. அப்ப மந்தையை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? இயேசு தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை நீங்களும் உங்களுடைய இரத்தத்தை கொடுத்து அதை பாதுகாக்க வேண்டும். இதுதான் பேதுருவும் பவுலும் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். பேதுரு எப்படி இறந்தார் என்று உங்களுக்கு தெரியும். தலைகீழாக அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதே சமயம் பேதுரு திருச்சபைக்கு நம்மளுடைய ரோமைக்கு வெளியே கொண்டு போய் வைத்து அவரை தலையை வெட்டி கொன்றார்கள். அதனாலதான் அவருடைய கையில பெரிய வாள் இருக்கும். அன்புக்குரிய பிள்ளைகளே, இவர்கள் இரத்த சாட்சிகளாக இயேசுவினுடைய இரத்தத்தோடு தங்களுடைய இரத்தத்தை இணைத்து கொண்டவர்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்வியல் தளத்திலே எப்படிப்பட்ட இரத்தம் சிந்துகிற அனுபவத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறீர்கள்? இயேசுவுக்காக எப்படிப்பட்ட துன்பத்தை தாங்குகிறீர்கள் என்பதை நீங்கள் ஆழமாய் சிந்தித்து அவரோடு கூட பயணிக்க வேண்டிய பிள்ளைகள். இன்பத்திலும் அல்ல, எல்லா விதத்திலும் சுகத்தோடு பயணிப்பதல்ல, மாறாக நீங்கள் போது நீங்கள் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்துக்குள் பயணித்து கொண்டே இருப்பீர்கள்.
ஆகவே இந்த அருமையான வேளையில் அன்பு பிள்ளைகள் இதை உணர்ந்து பயணிக்கவும், ஆண்டவருடைய கரத்தில் தகுதியுள்ள பிள்ளைகளாய் பயணிக்கவும் இந்த சிறப்பான நாளில் நாம் ஜெபிப்போம். பேதுருவையும் பவுலையும் தன்னுடைய திருவையை கட்டியெழுப்ப அழைத்த ஆண்டவர் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் என்கிற பெரிய போர்வைக்குள்ளே நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாதாரண நபராக நின்று கொண்டிருந்தாலும் நீங்களும் கடவுளால் கண்காணிக்கப்படுகிறீர்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பை உணர்ந்து செயல்படுகிறீர்களா என்று ஆண்டவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்த பிள்ளைகளாக இன்றைய நாளினுடைய விழாவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விழாவாக மாற்றி அமைக்க இறைவன் அருள் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் நிறைந்த உடைய கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பேதுருவையும் பவுலையும் அழைத்து உடைய ஆவியில் நிறைத்து அவர்களை உம்முடைய அழைத்தலில் நிலைத்திருக்க செய்தீரப்பா. அதே போல நாங்களும் ஆவியில் நிரப்பப்பட, அழைத்தலை உணர, அந்த உழைத்தலில் நிலைத்திருக்க, அந்த அழைத்தலை உணர்ந்து பயணிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே எங்களை தாங்கி வழிநடத்தும். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.